ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்திட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸி அண்ட் ஹெல்தி கிச்சனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்து 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். இது 7-8 மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் திடீர்னு யோசித்ததுனால தான் 3 மணி நேரம் ஊற வச்சேன். அதனால் 2 கரண்டி ஜவ்வரிசி எடுத்து மிக்சியில் 2 சுற்றி எடுக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு பைண்டிங் நல்லா கிடைக்கும். ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே நாம் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்த ஜவ்வரிசியும் இதோடையே சேர்த்துக்கிடலாம். இனி 2ஐயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். அப்போ நம்மளுக்கு பைண்டிங் நல்லா கிடைக்கும். இனி இதோடையே 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடலாம். 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலையை வறுத்து சுத்தம் பண்ணி இப்படி கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடலாம். இதோடையே 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இப்படி கரகரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு வெட்டி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் கூட சேர்த்துக்கிடலாம். இது கூடவே 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நாம் ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி வடைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு உருண்டைகளாக உருட்டி நல்லா வடைக்கு தட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கையில் லேசாக இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா வட்டமாக தட்டி எடுத்துக்கிடலாம். நாம் இதில் ஜவ்வரிசியை கொஞ்சம் அரைச்சி சேர்த்ததுனால நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி வடை பிரிந்து போகாமல் நல்லா சூப்பராக வரும். அதே போல் உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசியும் சம அளவு சேர்த்துருக்கோம். அதனாலே நம்மளுக்கு பைண்டிங் நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசி வடை எல்லாமே தட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி வடை தட்டிட்டு இருக்கும்போதே நான் ஒரு சைடில் எண்ணெய் சூடாவதுக்கு வச்சுருக்கேன். இனி நாம் வடையை பொரித்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நாம் இனி வடை சுட்டு எடுத்துக்கிடலாம். வடையை போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டாமல் 2 நிமிஷம் கழித்து அப்புறமா திருப்பி போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த நேரத்தில் திருப்பி போட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நாம் இனி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரியே நாம் தட்டி வச்சுருக்கிற எல்லா வடையுமே சுட்டு எடுத்துக்கிடலாம். இந்த வடை சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம சேனலில் ஏற்கனவே உளுந்து வடை செய்கிறது எப்படின்ட்டு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வடை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.